பொதுவாக ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷரை டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ அதெல்லாம் நிலைமை மாறி அவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வெளிச்சம், லைஃப்பில் ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுது. எப்பயும் பழைய நண்பர்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன தப்புனாலும் நீ செய்கிற தப்பும்பாங்க. புது நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்துருவாங்க, இல்லை தூண்டி விடுவாங்க, நீ செய்கிறது கரெக்டுங்கம்மா. ஸோ இது மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி அஸ்வினிஸ்தரகாரங்களுக்கு வரும். மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கர்மச்சனி காலம், அதாவது 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அவங்களுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் அல்லது வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கிறது. இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தொழிலில் இருப்பாங்க. பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காரணம் இந்த கேது இந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவும் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். அப்போ தொழிலில் இருந்த முட்டுக்கட்டை முடக்கம் நேரப்போகுது. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத்தாண்டு பிறந்தாச்சு. புத்தாண்டு பலன்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். நம்ம கூட நையாண்டி சித்தர் ஜோதிடர் காந்தி முருகேஸ்வரர் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் சார். வணக்கம். புத்தாண்டு பிறந்துருச்சு அப்படின்னாலே இந்த ராசி அமோகமாக இருக்க போகுது, இந்த ராசிக்கு 7.5 சனி, இந்த ராசியை வச்சு செய்ய அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரெசல்யூஷன், ஒரு புத்தாண்டுக்கு நம்ம ரெசல்யூஷன் இதெல்லாம் பண்ணணும், வாக்கிங் போகணும், அந்த மாதிரி விஷயங்கள் தாண்டி இது பயமுத்துறா மாதிரி இருக்கே சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2025ஆம் ஆண்டு பெரிய எதிர்பார்ப்புகளோட நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோமாங்கிற எண்ணம் அத்தனையும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்றைக்கி அதை தொடங்குகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் அனைவருக்குமே ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக கண்டிப்பாக அமையும். பொதுவாக பலன்கள் சொல்கிறப்ப இந்த ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்லி தான் எல்லோரும் எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்ம சுய ஜாதக அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த இயர் எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒவ்வொரு ராசி வாரியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அது மூலமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அந்த அடுத்த கட்டத்துக்கு போகிற முயற்சிகளுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். சார், எந்தெந்த ராசிக்கு இந்த புத்தாண்டு 2025 சிறப்பாக அமையுது சார்? 2025ஆம் ஆண்டு ஒரு பொற்காலமாக ஒரு நல்ல ஆண்டாக இருக்க போகிறது ரிஷப ராசிக்காரங்களுக்கும் துலா ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா ரிஷப ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு போகிறார். 2ஆம் இடம்ங்கிறது தனம், வாக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அப்போ நம்ம வாக்கு கொடுத்தா அதை காப்பாற்றுவோம். இன்றைக்கி வாக்கு கொடுத்தா காப்பாற்றுறோன்னா பணம் சொன்ன தேதிக்கு கொடுக்கணும், பணத்தை நமக்கு கேட்ட நேரத்தில் நமக்கு கிடைக்கணும். ஸோ அவங்களுக்கு பண விஷயத்தில் பொருளாதார ரீதியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அது அமையும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துக்கு சனி பயிற்சி வராரு. அப்போ லாபகரமான பணம் இருக்கும். கடனை அடைக்கிறது, புது கடன் சுப செலவுகளுக்காக வேணால் கடன் வாங்கிறது, அந்த கடனை கூட சீக்கிரமாக அடைக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்கிறது அவங்களுக்கு பொருந்தி வருது. குருபலம் இருக்குது. ராகு கேதுவை பொறுத்த வரைக்கும் அவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ தொழில் ரீதியாக லாபம் கிடச்சி அது குடும்பத்துக்கு நம்ம சுப காரியங்களுக்கு செலவிடக்கூடிய ஒரு பெருத்த ஒரு லாபமான ஆண்டாக தான் ரிஷபராசிக்காரங்களுக்கு இருக்குது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து இத்தனை வருஷம் தடையாக இருந்தவங்களுக்கு இந்த ஆண்டு நல்ல குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அடுத்ததாக நல்ல தொழில் அமையாமல் கஷ்டப்பட்டவங்க, தொழிலில் நெருக்கடிகளை சந்தித்தவங்க, ஏன்னா அதிக கஷ்டப்பட்டவங்க யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான். அந்த ஒரு 3 வருஷ காலமாகவே அவங்க நினச்ச விஷயங்கள் எதுவுமே நடக்கலை. கல்யாண தடை வந்தது, சிலருக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆயிடுச்சு, பிரச்சனை ஆயிடுச்சு. அடுத்து சிலருக்கு வாழ்க்கையில் அதிகமான துன்பங்கள் அப்படின்னா அவமானம், நம்ம சொன்ன பேச்சு எடுபடாமல் இருக்கிறது, தொழில் செய்கிற இடங்களில் ப்ரமோட் ஆகிறது, அல்லது வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுறது, இப்படி சொல்ல முடியாத எல்லா கஷ்டங்களையும் ரிஷபராசிக்காரங்களுக்கு தான் கொடுத்தது. அப்போ லாபத்துக்கு சனி வந்தோடனையும் இத்தனை வருஷமாக இருந்த ஒரு தேக்கமான சூழ்நிலை மாறி எல்லாமே பாசிட்டிவாக மாறக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு வருது. 100%மே அவங்களுக்கு சிறப்பான யோகம் தான் இருக்குது. என்ன தான் திசாபுத்திகள் வீக்காக இருந்தால் கூட இந்த கோச்சார பலன்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 100% பலனை கொடுக்கும். ஒரு 80% அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஒரு 20% இவங்க முயற்சி பண்ணாங்கன்னா 100% கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு அப்படி நல்ல யோகமாக தான் இந்த வருஷம் தொடங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கும் பார்த்திங்கன்னா முடக்கு சனி நடந்தது. அப்போ ஏதாவது ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது, மன உளைச்சல் அடையிறது, குடும்பத்தில் அவங்க பேச்சுக்கு மரியாதையே இருக்காது,
ஏமாத்தினவங்க கூட அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி ஒரு மோசமான ஒரு நேரமாக தான் துளாராசிக்காரங்களுக்கு ஒரு 4-5 வருஷமாகவே இருந்தது. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு யோகங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். துளாராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இது ஒரு புது பொலிவை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு ஆண்டாக துளாராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா இத்தனை ஆண்டுகள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய தடை, ஒரு ரொம்ப அவங்களே நொந்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் பெரிதாகவே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு இருந்த முடக்கு சனி அவங்கள ஏதாவது ஒரு பிரச்சனையில் கொண்டு போய் மாட்ட வச்சு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிக்கக்கூடிய சூழ்நிலைகளையே தொடர்ந்து அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இப்போ வரக்கூடிய சனி 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு பூர்வ புண்ணியம், அதில் சில தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தது, அதெல்லாம் நீங்கி 6ஆம் இடம்ங்கிறது நோய் எதிரி கடன் தீர்க்கக்கூடிய இடம். நோய் இருந்தால் நோய் தீரும், கடன் இருந்தால் அதை அடைக்கக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரங்கிறது இப்போ இருக்குது. பொதுவாகவே இந்த நோய் கடன் எதிரி பிரச்சனைகள் இல்லாமல் இருந்தாவே மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அமைப்பு இயற்கையிலே வந்துடும். அதனால் 6ஆம் இடத்து சனி வந்து இவங்களுக்கு அந்த ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு. லாட்ரி யோகம் கிடைக்க போகுது. அவங்க ஏதாவது ஒரு சின்ன முதலீடு பண்ணாலும் பெருசாக அவங்களுக்கு பணம் கிடைக்கும். ஏமாற்றத்தை அடைஞ்ச அவங்களுக்கு இன்றைக்கி நமக்கு தான் அதிர்ஷ்டம் நடக்குதா அப்படின்னு இந்த ஆண்டு அவங்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அது ஏற்படுத்தும். குரு நல்ல இடத்துக்கு அவங்களுக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. அந்த குரு பலத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குடும்பத்தில் பிள்ளைங்க பேச்சை கேட்காமல் இருக்கிறது, அல்லது பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்காமல் கல்யாணம் தடைபடுறது, குழந்தை இல்லாமல் இருக்கிறது, இப்படி துளாராசிக்காரங்களுக்கு ரொம்ப மனவேதனையை கொடுத்துக்கிட்டே இருந்தது. அவங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு குரு வராரு. பொதுவாக ஓடி போனவனுக்கு 9ல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 8ஆம் இடத்துல குரு இருந்து அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ப்ரெஷரை டென்ஷனை கொடுத்துக்கிட்டே இருந்தது. இப்போ அதெல்லாம் நிலைமை மாறி அவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு வெளிச்சம் லைஃப்பில் ஒரு நியூ டோர் ஓப்பன் ஆகுது. அதில் வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட கூடுதலாக தான் கிடைக்கும், குறைஞ்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ராகுகேது பயிற்சியும் நல்ல இடத்துக்கு வராரு. அது இவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கையை கொடுக்கும். இவங்க வந்து நினச்ச காரியங்களை பிளான் பண்ணி பண்ணாங்கன்னா 100% வெற்றி தான் துளாராசிக்காரங்களுக்கு. அதில் எந்த குழப்பமே இல்லை. ஓகே சார், இப்போ ரிஷபம் துலாம் 2 ராசியை பற்றி அம்மா இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ மற்ற 10 ராசிகள் நிலைமை எப்படி சார்? ஆமாம், ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுலையும் சில ராசிகளுக்கு தான் அதிகமான நன்மைகள்ங்கிறது இயல்பாக கிடைக்கும். அதில் இந்த ரிஷபம் துளாராசிக்காரங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேச ராசிக்காரங்க, மேசம் அப்படின்னாவே அவங்களுக்கு 7.5 சனி இப்போ வருது. அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி வருது. இப்போ நம்ம ரிஷபம் துலாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். இவங்க 2 பேர்த்துக்கு தான் ரொம்ப சோதனைகள் இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, மேசத்துக்கு 7.5 சனி காலம், ரிஷபத்துக்கு அஷ்டம சனி. பொதுவாக சனியிலே வந்து அதிக கடுமையான சோதனைகளை கொடுக்கக்கூடிய இந்த 2 விஷயங்கள் தான். அப்போ இதில் இந்த ஆண்டை எப்படி நம்ம சேஃபாக கடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்க பொறுமை நிதானமாக இருக்கணும். அதுதான் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரங்கிறது. 7.5 சனி வந்தோடனையும் முதல்ல விரயத்தை ஏற்படுத்துவார். அதை சுப விரயமாக மாற்றிக்கணும். ஒரு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் ஏதாவது தள்ளி போயிருந்துச்சுன்னா அதை நடத்தி வைக்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இப்படியெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு அந்த 7.5 சனினால் விரயச்சனி பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக தராது. இதில் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு 7.5 சனியோட பாதிப்பு தொடங்கும். முதல் ராசியை தான் முதல்ல டச் பண்ணுவார். அப்போ அந்த நட்சத்திரக்காரங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். புது தொழில் தொடங்குறப்ப ரொம்ப கவனமாக, அதாவது முதலீடு பண்ணுறதில் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும். யாராவது ஒருத்தர் வந்து ஒரு பணம் எனக்கு கொடுங்க, நான் ஒரு 10 நாளில் தந்துடுறேன் அப்படின்னா திரும்ப வராது. அது ஒரு 5 வருஷமாக பிரச்சனையாக மாறிடும். குடும்பத்துக்குள்ளே ஏதாவது சொத்து பிரச்சனை இருந்துச்சுன்னா சுமூகமாக பேசி எனக்கு கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு விலகிக்கிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்லை. பிடிவாதமாக எனக்கு இதுதான் வேணும், இந்த சொத்து தான் பர்டிகுலராக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு அங்கே ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்திடும். அது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் இழுத்துட்டு போயிடும். அப்போ நம்ம 7.5 சனி அப்படின்னா நம்ம கிடைக்கிறத வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காம இருக்கவே இருக்காது. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேஷராசிக்கு 7.5 சனி நடக்குது, சுப காரியத்தில் வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம் பண இழப்பை தடுக்கிறதுக்கு. நீங்கள் எனக்கு பணமே இல்லை, எனக்கு கடன் தான் இருக்குது, நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நினச்சாங்க. அப்போ என்னன்னா இருக்கிறத நம்ம வந்து புதுசாக கடன் வாங்கி ஒரு தொழில் தொடங்கக்கூடாது. நமக்கு தெரியுது நம்மகிட்ட பணம் இல்லைன்னு, ஆனால் இந்த நேரத்தில் இந்த லோன் வாங்கிக்கோங்க, ஒரு மொபைல் ஆப்லேருந்து நீங்கள் இவ்வளோ பணம் வாங்கிக்கோங்க அப்படின்னு எளிமையாக அவங்கள தூண்டும். அப்போ 100 ரூபா கொடுத்தா 1000 ரூபா கிடைக்கும். இப்போலாம் எல்லாம் ரம்மி சர்க்கிள் இது மாதிரி கேமெல்லாம் விளாடுறாங்க. அப்போ சரி ஒரு 500 ரூபா நான் போடுவேன்னு சொன்னேன், 10,000 ரூபா கிடச்சிரும்.
அப்போ அவங்களுக்கு ஆசையை தூண்டினோனையும் இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 10,000த்துக்கு இப்போ ஒரு தடவை போட்டு ஏமாற ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நமக்கு வலை விரிக்கக்கூடிய நேரம் அது. அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாங்கன்னா அது எப்பயுமே 7.5 வருஷமே உங்களுக்கு தொல்லை கொடுக்காது. ஃபஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 1.5 வருஷம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு விரயங்களை ஏற்படுத்தும். அப்படின்னா அந்த 1 வருஷத்துக்கு நம்மளை பொறுமையாக போய்க்கணும். அதில் குறிப்பாக பர்டிகுலராக ஜாதகத்தை கரெக்டாக, ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஜாதகம் பார்த்து ஓரளவுக்கு அவங்களே விழிப்புணர்வோடு இருக்காங்க. அப்போ எந்த நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, இப்படி அவங்களே பார்த்துக்கிட்டு அந்த இடத்துக்கு இந்த சனி வந்து போகிறப்ப என்ன பலனோ அதை பார்த்து வச்சுக்கிட்டாங்கன்னா போதும். ஒரு 6 மாதம் மட்டுமே கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். அப்போ அந்த பீரியடில் யாரையும் நம்பி போய் யாருக்கும் கையெழுத்து போடக்கூடாது, ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கக்கூடாது, அதுக்கடுத்து பணம் அவசரத்துக்கு பணம் கொடுக்கக்கூடாது. சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கடன் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்பி நம்ம கடன் வாங்கி கொடுத்தோனையும் அந்த பணம் கொடுத்தவங்க நெருக்கடி பண்ணுவாங்க. இவங்களை கேட்டால் இருந்தால் கொடுத்துருவேன்பாங்க. அப்போ இப்படியெல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வரும். புதிய நபர்கள் உங்களுக்கு பழக்கம் வருவாங்க. எப்பயுமே புதுசாக வரவங்க வந்து உங்களை மாதிரி அறிவாளியை நான் பார்த்ததில்ல, நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, உங்களை நான் இப்படி ஒரு ஆளை நான் இது வரைக்கும் வாழ்நாளில் சந்திக்கிறதில்லன்னு அப்படி ஓவராக புகழ்ந்து நம்மளை கோர்த்து விட்ருவாங்க. எப்பயும் பழைய நண்பர்கள் சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சின்ன தப்புனாலும் நீ செய்கிற தப்பும்பாங்க. புது நண்பர்களை பொறுத்த வரைக்கும் அமைதியாக இருந்துருவாங்க, இல்லை தூண்டி விடுவாங்க, நீங்கள் செய்கிறது கரெக்டுங்கம்மாங்க. ஸோ இது மாதிரி சிக்கலில் மாட்டக்கூடிய அமைப்பு இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரும். மற்ற பரணி கார்த்திகைகளுக்கு பெருசாக இருக்காது, ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் வருங்கிறனால நீங்கள் கொஞ்சம் கவனத்தோட யார்கிட்டையுமே எச்சரிக்கையாக இருக்காது. இந்த கெடுபலன்களை அது குறைக்கும் மேசராசிக்கு. ஓகே சார், இப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதுக்கு எதனா பரிகாரம் அந்த மாதிரி எதனா விஷயங்கள்? அதான் எச்சரிக்கையாக இருக்கதே ஒரு பெரிய பரிகாரம் தான். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறோம், ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கோம், ஏதாவது ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை நான் பயன்படுத்திக்கணுமா இல்லையாங்கிறதான எல்லோரோட கேள்வியும். அப்போ நமக்கு பணம் தான் இன்றைக்கி பெரிய பிரதானம். பணம் போனால் தான் எல்லா பிரச்சனையும் வருது. அப்போ பணம் இல்லாத தொழிலில் ஈடுபடலாம். ஒரு புரோக்கரேஜ் தொழில், நீங்கள் கையை காட்டி விட்டு எனக்கு கமிஷன் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறது. சிலர் என்ன சொல்கிறாங்க, இயல்புலே நடக்கட்டும் பார்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஆனால் அங்கே நிறைய பேர் ஏமாற்றிருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் அதோட ட்ராவல் ஆகிட்டு அந்த இது நடக்காமல் போயிடும். இவங்களுக்கு ஒன்று அன்னைக்கே கமிஷன் எனக்கு இவ்வளோ கூடுறான்னு கேட்டு வாங்கியிருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அப்போ கால விரயமும் ஆகக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுரும். அதனால் கற்பனைகளை குறைச்சிக்கிட்டு நமக்கு ஒட்டுறதான் ஒட்டுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அப்போ ஒரு வேலையை செஞ்சோனையும் அதுக்குரிய கூலியை வாங்கிட்டு விளைவிக்கிறது ரொம்ப சிறப்பு. இப்போ வந்து மேஷராசிக்கு அடுத்து எந்த ராசி வந்து? சிம்மராசி. சிம்மராசிக்கு அஷ்டமச்சனி, அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனி எப்பயுமே ஒரு பிரம்மாண்டத்தை காட்டும். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இயல்புலே தான்கிற எண்ணம் இருக்கும். அவங்க வந்து இதை போய் அங்கே எடு அப்படின்னா அந்த யார் ஒபே பண்ணுறாங்களோ அவங்களுக்காக என்ன வேணாலும் தியாகம் பண்ணுற அளவுக்கு துணிஞ்சுக்குவாங்க. அப்போ புகழ்ந்து பேசணும். இப்படி ஆட்கள் வந்து நிறையா இவங்களை சூழ்ந்து வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க அப்படின்னா பண இழப்பு கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் சிம்மராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் வைஸாகவும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க கேரக்டரே நீங்கள் மாற்ற சொல்கிற மாதிரி இருக்கே சார். குணங்களை நான் மாற்ற சொல்லவே இல்லை. குணத்தை பொறுத்த வரைக்கும் தான் செய்கிறது சரின்னு சொல்லி இருக்கக்கூடிய அமைப்பு அவங்களோட இயல்பு சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அப்போ எல்லா நேரமுமே ஒர்க் அவுட் ஆகாதுல்ல. நம்ம நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம தான் பெரிய ஆளுன்னு நினச்சிடுவோம். ஆனால் இந்த அஷ்டமச்சனி காலத்தை நம்ம குறிப்பிட்டு ஏன் சொல்கிறோன்னா, நீங்கள் நினைக்கிற விஷயங்களில் தடை வரும், தாமதம் வரும், எதிர்பார்ப்புகளில் ஏமாற்று வரும். அப்போ 6 மாதத்தில் நமக்கு இதில் சக்ஸஸ் பண்ணிடலாம்னு நினச்சா அது 2 வருஷம் இழுத்துட்டு போயிடும். அல்லது நம்ம ஒரு பிளான் பண்ணி ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், இன்றைக்கி இதில் 10,000 போட்டால் 1 லட்சம் கிடைக்கணும், இப்போ நமக்கு அந்த 10,000 காலியாயிடும். அப்போ நம்ம நினைத்த காரியம் நடக்காது. அப்போ இவ்வளோ நாள் நம்மகிட்ட இருந்த கர்வத்தை அழிக்கக்கூடிய அமைப்பு வந்துடும். அப்படிங்கிறக்காக அவங்கள எச்சரிக்கை தான் படுத்துகிறோம். சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் 2025 பழக்க வழக்கங்களில் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்ததாக நீங்கள் ஒரு செயல் தொடங்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசனை பண்ணுங்கள். யோசனை பண்ணி இது நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு யோசித்து ஒரு காரியத்தில் இருங்க. ஒரு வேலை இருக்குன்னா அந்த வேலையை விட்டு புது தொழிலுக்கு போகணும், புது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. காலம் போய்கிட்டே இருக்குது, இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, எனக்கு 1 லட்ச ரூபா சம்பளம் இருக்குது, அதை விட்டுட்டு நான் தொழிலில் தொடங்குறேன் அப்படின்னு புதுசாக இறங்காதீங்க. கொஞ்சம் நிதானமாக இருங்க. பொறுமையாக நீங்கள் செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% சக்ஸஸ்ங்கிறது வரும். திருமண விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. நல்ல வரன் உங்களுக்கு வந்து தேடி வரும்.
அதை கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது. புத்திர தடையாக இருக்கிறவங்க நீங்கள் ஏதாவது மருத்துவ சிகிச்சை எடுத்துக்க வேண்டியிருக்கும். அது தைரியமாக பண்ணுங்கள், கண்டிப்பாக புத்திர பாக்கியங்கிறது கிடைக்கும். கல்வியில் மந்தமாக இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா உடம்புல இருந்தால் படிப்பை கெடுக்கும், படிப்பில் இருந்தால் உடம்பை கெடுக்கும். ஸோ குழந்தைகளை, சிம்மராசிக்கார குழந்தைகளை கொஞ்சம் விட்டு பிடிங்க, அதுவாக அவங்கள சரியாயிருவாங்க. மொத்தத்தில் இந்த 2025 கொஞ்சம் கவனத்தோட, பொறுமையாக, நிதானத்தோட செயல்பட்டால் சிம்மராசிக்காரங்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஓகே சார், இப்போ அமோகமாக இருக்க 2 ராசியை பற்றி சொல்லியிருந்தீங்க, கொஞ்சம் நிலைமை சரியில்லாத 2 ராசியை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. மற்ற ராசிகள் எப்படி சார் இருக்குது? மிதுன ராசிக்காரங்க, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கர்மச்சனி காலம், அதாவது 10ஆம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு. அவங்களுக்கு பெஸ்ட்டு பரிகாரம் என்னென்னா வெளிநாடு, வெளி மாநிலம், வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்கள் அல்லது வெளிநாட்டு பொருட்களை வாங்கி விற்கிறது, இதெல்லாம் அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக தொழிலில் இருப்பாங்க. புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு நம்ம தகுதிக்கு மீறி பண்ணாமல் இருந்தாவே அவங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படி வெளிநாடு, வெளி மாநிலம் அப்படின்னு சொல்கிறோன்னா, ஜென்ம குரு வரார். அப்போ இருப்பிடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ இருப்பிட பிரச்சனை, ஒன்று வீடு மாறலாம், தொழில் மாறலாம், அல்லது வெளிநாட்டுக்கே ஷிஃப்ட் ஆகி போயிட்டிங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு உண்டு. ஏன்னா குரு பலம் இல்லை, சனி பலம் இல்லை. ஆனால் 9ஆம் இடத்து ராகு, அது காற்று ராசிக்கு ராகு போகிறாரு. அப்போ ஃப்ளைட்டில் போயிட்டு வர்றது, கடல் கடந்து போகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு வெற்றி தரும். இதுதான் அவங்களுக்கு எளிய பரிகாரம். ஸோ வேறு மாநிலம் அல்ல வேறு இதுக்கு போகிறது தான் ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உண்டு, அதை ஏற்றுக்கணும். ஓகே, இப்போ என்னால் போக முடியாத சுச்சுவேஷன்னா நான் அந்த பிரச்சனைகள் சந்திச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி அப்படி இல்லை. ஒரு வீடு மாறுறது, இல்லை தொழிலில் இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு கம்பெனிக்கு போய் வேலைக்கு போகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடந்துடும். அப்படி இடமாற்றம் இல்லாமல் அவங்களுக்கு நடக்காது, ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அதனால் அதை ஏற்றுக்கணும். ஓகே, அதுவே அவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான பரிகாரம் தான். ஓகே, அடுத்து என்ன ராசிக்கு சார்? கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு. அப்போ அஷ்டமச்சனி முடிஞ்சிருச்சு, இனிமேல் வாழ்க்கையில் நமக்கு பிரச்சனைகள் வராது. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்ச கஷ்டம் கிடையாது. ஏன்னா கடகராசினாவே அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ஒளி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அவங்க சந்திரன், சூரிய ஒளி பட்டால் தான் அது பிரகாசமாக சந்திரன் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கரெக்டான ஒரு ஆட்கள் அந்த அஷ்டமச்சனி காலத்தில் அமையலை. ஸோ இப்போ அவங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இவங்களும் திருந்தி சரி யாரை நம்பலாம், யாரை நம்பக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு இப்போ வந்திருப்பாங்க. இப்போ இனிமேல் அவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட யோகங்கிறது கண்டிப்பாக உண்டு. இருந்தாலும் அந்த 8ல் வரக்கூடிய ராகு அவங்களுக்கு கொஞ்சம் உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். வாய் பேச்சினால வம்புகள் வரும். ஏன்னா 2ல் கேது இருக்குது. அப்போ உண்மை பேசினா வெற்றி அடையலாம். ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒருத்தவங்க நம்பி இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் இந்த ராசிக்கு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ பெண்களாக இருக்கும் போது கணவனை நம்பி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ கணவனுடைய ராசி அமைப்பை பொறுத்து இவங்களோடது எதனா தாக்கம் வருமா? கண்டிப்பாக வரும். பொதுவாகவே கடகராசிக்காரங்க அடுத்தவங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவங்க அதை கெத்தாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்களால தான் எல்லாம் நடக்குதுங்கிற அளவுக்கு அவங்க அதை இயற்கையில் வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நண்டு சிம்பிள் போட்டிருக்காங்க. நண்டுனாவே அது நண்டு கொளுத்தா வலையில் தங்காது. கொஞ்சம் நல்லா இருந்தாவே இந்த ஊர் என்ன விலை, தெரு என்ன விலைன்னு கேட்குற அளவுக்கு இயல்பான குணம் உண்டு. ஆனால் அந்த நண்டு அந்த வளையத்தை விட்டுட்டு வெளியில் வந்துச்சுன்னா அதை பிடிச்சி அவிச்சிருவாங்க. அதுக்கு ஆயில் காலந்து கெட்டு போயிடும். அப்போ அவங்க ஒரு சர்க்கிள் தனக்குன்னு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சர்க்கிள்குள்ளே திரும்ப வந்துடுவாங்க. இவ்வளோ நாள் நான் சுதந்திர பறவையாக இருக்கேன், நான் நினச்சதை செய்வேன் அப்படி சபதம் போட்டவங்களாம் இப்போ ஒன்றும் முடியலை அப்படிங்கிறத சனி பகவான் ப்ரூவ் பண்ணி வைப்பார். இப்போ பழையபடி நல்ல ஒரு புத்தி தெளிவோடு வருவாங்க. ஸோ இனிமேல் அவங்களுக்கு அவங்களோட கணவர் அல்லது அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க இவங்கள தேடி வருவாங்க. பிரிஞ்சவங்க கூடுவாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சுச்சுவேஷன் அமைஞ்சிரும். தொழில் செய்கிற இடத்துல அவங்களுக்கு சப்போர்ட்டிவான விஷயம்லாம் கிடைக்கும். அதை அவங்க பயன்படுத்திக்கணும். ஓரளவுக்கு இப்போ கடகராசி நல்லா இருக்குன்ற நல்ல இடத்துக்கு போகும். கொஞ்சம் உண்மையை பேசினா நல்லது. ஏன்னா 2ல் கேது அந்த தேவையில்லாத அதை கொடுக்கும். ஓகே சார், அடுத்து என்ன ராசி? கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஜென்ம கேது நடந்துச்சு. உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்பவே சங்கடப்பட்டவங்க. அவங்களுக்கு 9ல் குரு இருக்குது, ரொம்ப யோகமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னது அந்தளவுக்கு அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. வெகு சிலருக்கு மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு. பெரும்பாலான கன்னிராசிக்காரங்க கஷ்டப்பட்டாங்க. உடல் ரீதியாக பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காரணம் இந்த கேது இந்த ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி விரயஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவும் தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சியார். அப்போ தொழிலில் இருந்த முட்டுக்கட்டை முடக்கம் நேரப்போகுது. பார்ட்னர்னால் வரக்கூடிய கஷ்டங்கள்லாம் தீர்ந்து தொழிலில் ஒரு பெரிய நல்ல ஒரு வளத்தை அது கொடுக்க போகுது. கண்டச்சனி 7ஆம் இடத்துக்கு சனி ராசியை பார்க்க போகிறாரு.
பொதுவாகவே சனினால் கெடுபலன்கள் நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். ஆனால் இந்த முறை கன்னிராசிக்காரங்களுக்கு 2025 ஒரு பெரிய அதிர்ஷ்டம் தொழில் ரீதியாக கண்டிப்பாக இருக்க போகுது. நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய, ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகவே இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக அமையும். சில பிரச்சனைகள் எப்பயும் போல் நார்மலாக இருக்கும். போன தடவை இருந்ததை விட கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஆண்டாக தான் கன்னிராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. ஓகே சார், இப்போ நம்ம நடுவில் ராசிகள் பற்றி பேசிட்டு இருக்கோம். இந்த கொஷின் எனக்கு வருது. சொல்லுங்கள். இப்போ வந்து படிக்கிற பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க, அவங்களுக்குலாம் இப்போ அந்த வாழ்க்கை முறையில் இல்லை, அவங்க வந்து படிக்கிறாங்க சின்ன வயசு. இப்போ அவங்களுக்கும் இதெல்லாம் பொருந்துமா? ஆமாம், கண்டிப்பாக. என்னன்னா அவங்களுக்கு ஒன்று உடல் ரீதியாக தொல்லை வரும் படிப்பை கெடுக்கிறதுக்கு. அப்போ படிப்பு நல்லா இருக்கவங்களுக்கு உடம்பை கெடுக்கும். இந்த மாதிரியான ஒரு இப்போ பலன் சொல்கிறோம், கன்னிராசிக்காரங்க நல்லா இருக்குது சரியில்லை அப்படின்னா, நல்லா இருக்குன்னு சொன்னால் கல்வியில் நல்லா முன்னேற்றம் அடைவாங்க, உடல் ரீதியாக நல்லா டெவலப் ஆவாங்க குழந்தைகளுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு இடமாற்றம், ஒரு கிளாஸில் ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க, வேறு இடத்துக்கு இடப்பெயர்ச்சிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல நேரம் இருந்தால் அதே ஸ்கூலில் கண்டினியூவாக படிப்பாங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க மிதுனம் வந்து இப்போ மிதுன ராசியே இப்போ அந்த குழந்தையோட அப்பாவுக்கு இருக்குன்னா, அப்போ அப்பா போகும்போது அந்த குழந்தைய அந்த மாதிரி தாக்கம் கூட வருமா? அந்த மாதிரி எல்லாம் வராது. குழந்தைகளுக்கு அவங்க பர்சனலாக மிதுன ராசியாக இருந்தால் கொஞ்சம் அவங்களுக்கு தொல்லைகள் ஏற்படுத்தும், இடம் மாறுவாங்க, ஸ்கூல் மாறுவாங்க. இப்போ 10th முடித்தா வெறுமன காலேஜ் கிடைக்காது, வேறு இடத்துக்கு போவாங்க. இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான் அவங்களுக்கு உண்டு. இப்போ ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் இப்போ ஒரு கல்யாணம் ஆகட்டுமே, ஒரு சில ஜோதிடரை போய் பார்ப்பாங்க, இந்த அமைப்பு சரியா இல்லை, 10ல் வந்து இத்தனை பொருத்தம் சரியா இல்லை, இது வேண்டாம் வேற நீங்கள் பாருங்கள் அப்படின்வாங்க. சில ஜோதிடர்கள் நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ஸோ ஜோதிடருக்கு ஜோதிடர் மாறுபடுது இல்லையா கருத்து? இப்போ மக்கள் வந்து எப்படி எதை நம்புறது அந்த மாதிரி இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.